ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ உங்களுக்கே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். கோட் ட்ரைலரோட ரியாக்ஷன் வீடியோ தான். இவர் பயங்கர தீவிரமான விஜய் ஃபேன். எனக்கும் விஜய் பிடிக்கும், பட் நான் ரஜினிகாந்த் ஃபேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெயின் விஷயம் என்னன்னா, தளபதி இன்னும் 2 படம் தான் நடிக்க போகிறாருங்கிறத இன்னும் நான் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நிஜமாவே 2 படம் தான் நடிக்க போகிறாரா தெரியாது உனக்கு? அப்படி தான் ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவரும் சொன்னார்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, வாங்க நம்ம டேரெக்டாக ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம். நான் எந்த ட்ரெய்லருமே பார்க்க மாட்டேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை பார்க்க மாட்டேன், டேரெக்டாக படம் தான் பார்ப்பேன். படமும் பார்க்க மாட்டான். ட்ரெய்லர் நாங்களாம் பார்த்துருக்கும் போது ஐயோ நான் படம் டேரெக்டாக படத்தில் தான் பார்ப்பேன்னு சொல்லுவா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சில படம் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்க போகிறேன். போடலாமா? அண்ணன் வரார். இது வேற எதுவும் வருமே. ஒரே ஒரு குறுக்கு அதுலயோ ஒரே ஒரு குறுக்க வரார் ஓட்டிட்டு விஜய் ஃபேன் சொல்லிட்டு நீயே கலாச்சாரம் செஞ்சிருவாங்க. லைக்ல ப்ரோ. இல்ல தலைவர் வரா வழி விடா, இதுலயும் வருமே. Guys, this is a new assignment. இது வாய்ஸ் கேட்டோன்னே இது பிரசாந்த் சார் வாய்ஸ் தான் எனக்கே தோணுது. பார்ப்போம், அவர் தான். 68 international success flash. Hostage negotiator. Spy. காந்தி தாத்தாவா? என்ன மிஷன் இம்பாசிபிள் பண்ணிட்டு இருக்க, அதை கவனிக்காம காந்தி தாத்தாவா? மிஷன் இம்பாசிபிள் அந்த ஒரு புர்ஜ் கலிஃபா சீன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது இதுல. In short, he is the god of sex. சொன்ன பிரசாந்த் சார் வாய்ஸாக தான் இருக்கும். அதான் சின்ன பையன் இதுவா? ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அவர் எங்கே இருக்காரு, அப்புறம் டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் நார்மலாக வயசாக மிட் ஏஜாக இருக்காரு, அப்புறம் பார்த்தா வயசான மாதிரி இருக்காரு. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். அவங்க பேர் காந்தி. அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. காந்தி வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. இது மங்காத்தா ரெஃபரன்ஸ் தானே? இனிமேல் சத்தியமாக குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கியூட்டாக இருக்காரு. அறிவு இருக்கடா அவனுக்கு. எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? பெரிய நானும் பிரசாந்த் சார் ஒரே கெட்டப்பில் இருக்கும். மீசையும் இந்த குறுந்தாடியும். அனுபவிச்ச இந்த பெயின மோகனா. ஆனால் நம்ம மைக் மோகன் பல வருஷங்களுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆளே கண்டுபிடிக்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. You're in danger. 2 பேரா? டபுள் ஆக்ஷன். நிறைய பேர் இது ஏதோ க்ளோனிங் பற்றி இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ அப்பா பையன் கதை மாதிரி தான் இருக்குது. இந்த போஸ்டர் தான் எல்லாரும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா for the first time காந்தியே வேஷம் போட்டு பார்க்கலாம். கரெக்டா சொல்றேனா? எப்படி? ட்ரைலர் பார்த்துட்டு தானே? நான் பார்க்கல, நான் ட்ரைலரே பார்க்க மாட்டேன் சொன்னேன். சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்பா நான் சொன்னேன்ல. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போறேன். கியூட்டா ஒரு விஜய் வராரு குட்டியா. படத்தில் பல ஏஜ் கேட்டகரி விஜய் இருக்காங்க. இப்போதைக்கு 4 கேட்டகரி இருக்காங்க. நாங்களா? 3 தான் இருந்துச்சு. இல்லை, மிட் ஏஜ் ஒன்று, வயசான ஏஜ் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் டீனேஜ் ஒன்று, அப்புறம் ரொம்ப சின்ன ஏஜ் ஒன்று. அண்ட் இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். இந்த ரொம்ப சின்ன பையன் விஜயா இருக்கார்ல, அந்த விஜயா நடித்தது என்னோட ஃப்ரெண்டு தான். ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படி யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வயசான என்னையா? A lion is always a lion. லியோவோட டைட்டில் கார்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக பேசப்படுது, பங்கம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இதுலேயும் டைட்டில் கார்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குலம் காலை
மங்காத்தா ரெஃபரன்ஸும் கில்லி ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 5 ஏன்னா ஏதோ தீபாவளிக்கு மாதிரி விடுவோம் பார்த்தா டப்புன்னு விட்டுட்டாங்க. இன்னும் என்ன ஒரு 15 days தான் இருக்கும் போலே. அவ்வளோதான் ட்ரைலர் முடிஞ்சது. பட் ட்ரைலர் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி இப்போ லியோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும் அதில். நம்ம குழந்தைகளை கூட்டு போகிறதுக்கு யோசிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வயலன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம கிட்ஸோட ஜாலியாக போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ட்ரைலர் பார்த்த வரைக்கும். நல்ல ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்குல்ல. மிஷன் இம்பாசிபிள் அதான் மிஷன் இம்பாசிபிளோட லைட்டான ஒரு டச் இதில் இருக்குது. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, அந்த ஆக்ஷன்ஸும் சரி, அந்த பில்டிங் கீழே இறங்கி அதை கிளாஸ் கட் பண்ணிட்டு உள்ளே போகிறது சரி, அதெல்லாமே. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு மொத்தம் எத்தனை விஜய் இருக்கான்னு தோணுது? 3. எனக்குமே 3 தான் தோணுது. என்ன தான் 4 ஏஜ் கேட்டகரி காமிச்சாலுமே 3 விஜய் தான் இருக்காங்க. அண்டு என்னதான் மோகன வில்லனை காமிச்சாலுமே ஏதோ ஒரு என்னதான் மோகன வில்லனாக காமிச்சாலுமே ஏதோ ஒரு விஜய் தான் அதில் வில்லனாக இருக்கணும். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. நடி கூட ஆமாம் இதெல்லாம் பண்ணதான் நம்மளை நானே ஏற்றுப்பாங்க. இதெல்லாம் தேவையா? என்னடா இங்கேயும் கண்டென்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். வாழ்க்கையே ஒரு கட் பண்ணி சரி இதோட கோட் ட்ரைலர் ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டென்ட்டில் வரேன். பை.